இது சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு லோ சுகர் ஸ்வீட்டு, ரொம்ப ஹெல்த்தி ஸ்வீட்டு, ருசியும் பிரமாதமாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வளரும் குழந்தைகளுக்கும் ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது போல் ஹெல்த்தி ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா டிடி ரெசிபீஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் டிடி ரெசிபீஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு குறைந்த சர்க்கரை சத்து கொண்ட ஒரு லோ சுகர் பொட்டுக்கடலை உருண்டை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1.5 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி தயாராகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது கருக விடாமல் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். பாருங்கள், ரோஸ்ட் பண்ணதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல பவுடர் ஆகிருக்கு. இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் டேஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்காக இதுலேயே மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு, ப்ரௌன் சுகர், மில்க் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 50 ml கீ காய்ச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இங்கே பாருங்கள், நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா சேர்த்து இந்த நெய்யோடு சேர்த்து இந்த கை சூடோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வரும். நீங்கள் அது உருண்டை சரியாக பிடிக்க வரலனாக்கா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைனாக்கா இன்னும் கொஞ்சம் நெய் கூட போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இது ருசி பார்த்திங்கனாக்கா ருசி பார்த்தேன், நல்லா இருக்குது. ஒரு லோ சுகருக்கு ஏற்ற மாதிரி, ஏதாவது சுகர் இருந்தும் இல்லாமையும் இருக்குது. நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தீபாவளிக்கு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா சர்க்கரை நோயாளி இருந்தால் ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கும் இது செய்து கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது செய்யலாம், ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. பாருங்கள், லட்டுக்கள் செய்து முடிச்சாச்சு. நான் எடுத்த அளவுக்கு ஒரு 15 லட்டு வந்தது. அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீ கூட சேர்க்கலை, எல்லாம் சரியாக போயிடுது. இது நீங்களும் உங்கள் தீபாவளிக்கு செய்து சாப்பிடுங்க. இது நல்லா இருக்குது. சுகர் பட்டும் படாமலும் இருக்குது, ஆனால் ருசி நல்லா இருக்குது. மில்க் பவுடர் சேர்த்ததுனால ருசி பிரமாதமாக வந்திருக்கு. இது வளரும் குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். அனைவரும் வளமுடன் வாழ்வோம். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், பை.